ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வியானா வந்து உள்ளே போயிட்டு சரியான சம்பவம் பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யார் யார்கிட்ட பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பண்ணியிருக்கா, திவ்யாவுக்கு பண்ணியிருக்கா மற்றும் சாண்ட்ராக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஸோ பாரதிக்காக பேசின ஒரு ஃபேராக இருந்த முதல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து வியானா தான். ஏன்னா வெளியே இருக்க கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை சாதமாக பயன்படுத்தி நமக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து ட்வீட் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எவ்வளோ இஷ்யூ நடக்குது அதெல்லாம் பற்றி பேசலை. ரெட் கார்டுச்சுன்னா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னொடனே டக்குன்னு எடுத்து ஒரு வீடியோ போட்டுருது. ஈவன் முத்துக்குமரன் கூட ஐ ஹவ் லாஸ்ட் ரெஸ்பெக்ட் இன் திஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை கூட அவர் யூஸ் பண்ணி ஒரு ரீல்ஸ் வந்து பண்ணி போட்டார் அவரும். அதுவும் பிக் பாஸோடைய அந்த லோகோவோட வந்து பேசினதெல்லாம் வந்து கேவலமாக இருந்தது. டே ஒரு பொண்ணு அதிகிறதுக்கு நீங்கள் இப்படிலாம் வந்து பேசுவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை டிக்னிஃபைடாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். சீசன் 7 கண்டஸ்டன்ஸ் யாருமே இதை பற்றி போடல பார்த்தீங்களா. அதுதான் சொல்கிறேன். அதுதான் கேமுக்கும் மிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. தற்கூரி பசங்க இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் முத்துக்குமரன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான். சரியா? சரி, இப்போ வியானா வந்து அன்சீன் ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலாக அன்சீனில் ஹாட் ஸ்டாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலேவை ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. அதாவது முதல்ல ஒன்று வந்து காணவனத்து ஓடுறாரு. காணவனத்து ஓடி அங்கே இருக்க பணப்பட்டியில் எவ்வளோ காசு போடுறாருன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போட்டுட்ருக்காரு. அதுக்கடுத்து யார் ஓடினான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோராவும் சபரியும் வந்து ஓடுறாப்புல. ஸோ ஓடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. அதுக்கடுத்து எல்லாரும் ஓடுங்கன்ட்டார் பிக் பாஸ். ஸோ எல்லாரும் வந்து ஓடுறாங்க. அப்போ டைம் வரதுக்குள்ளேயே வரணும். அப்போ தான் இல்லாட்டி பணம் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வெளியில் நம்ப மாட்டீங்க, பணம் இருக்காது பெட்டிக்குள்ளே. கத்துறாங்க வியானா, ஏய் வா 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 அப்படின்ட்டு. அதுதான் இந்த ப்ரோமோ வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ அந்த ப்ரோமோ பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக போயிடலாம். ஓகே, டாஸ்க் 1 2.0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் உள்ளே இருக்குது டாஸ்கில், ஓடுங்கடா அப்படின்ட்டு. உடனே ஓடி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நகர்த்துறாப்புல. செகண்ட்ஸ் வந்து ஓடுது, டைமர் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 50 செகண்டா 60 செகண்டான்னு தெரில. அடிச்சு ஓடி வந்துடுறாப்புல. உள்ளே போயிட்டு வாங்க வாங்க வாங்கண்ணான்றா. உள்ளே போனவனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 10,000 எடுத்துகிட்டு வந்துட்டார். பரவாயில்ல. ரவுண்ட் 2ல் சபரியும் அரோராவும் போகிறாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ண முடியும், பயங்கரமாக வராங்க. ஓடி வந்துச்சு வாங்க வாங்க வாங்கன்றாங்க. 54,000மா? பரவாயில்லையடா, 6 ஃபைனலிஸ்ட் ஓடுங்கடா அப்படின்ட்டாங்க. ஸோ மொத்தமாக எல்லாம் ஒன்றே காருக்குள்ளே விக்ரம் போக முடியாதுடா, திங்கு விக்ரம். அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டு ஏய் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து ஓடுறானுங்க. பயங்கரமாக இருக்கே. சாண்ட்ரா பாருங்க, வாங்கடா வாங்கடா டேய் அப்படின்றான். முடிஞ்சு போச்சு. ஸோ மொத்தமாக 1 லட்சம் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ எவ்வளோ எடுத்தாலும் சரி வின்னிங் அமௌண்ட்லேருந்து தயவு செஞ்சு கழிச்சிருங்க. ஏன்னா இந்த சீசனில் எவனுக்குமே வின்னிங்கான ஒரு தகுதி இல்லை அப்படின்னாலே வரவன் எவன் கையில் இருக்கோ 3 லட்சம் 4 லட்சம் பிரித்து கொடுத்துட்டு வின்னருக்கு மட்டும் ஒரு 30-35 லட்சம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் இதை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து வியானாவுடைய ருத்ர தாண்டவம் இன்னைக்கு ஷோவில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் பார்த்துட்டு ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 3 பேர் பொறிச்சிருக்கா. திவ்யா பேசினே இருக்க அப்படின்ட்டு இருக்கா. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி அப்படியே சொல்லாமல் நீங்கள் தான் பயங்கரமாக நடிக்கிறீங்களே சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குத்து, விக்ரமை வச்சு கும்மாங்குத்து. 3 சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வியானா வேற லெவல். சரி, அடுத்து பார்வதி அவங்களுடைய போஸ்ட் பார்த்தீங்களா, வரிசையாக வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வெற்றியை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னடா வெளியே போயிட்டான்ற வெற்றின்ற நீங்கள் அப்படின்றீங்களா? ஆமாங்க, ரெட் கார்டு கொடுத்து வந்திருக்காங்கல்ல அப்படின்னு மட்டும் கிடையாது. பார்வதி அந்த கமுதி விஷயத்தை தவிர கேமில் எடுத்துக்கிட்டா அவள் தான் கேம். சரியா? 300 ப்ரொமோஸில் கிட்டத்தட்ட 220 ப்ரொமோ வந்திருக்குங்கிறத போஸ்ட் பண்ணி வெற்றியாளருக்கான தகுதி பார்வதிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க யாரோ. அதை எடுத்து தந்தி டிவியில் மெயினான ஒரு ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பார்வதிக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு நியூஸ் சேனல், அதுவும் பாப்புலரான நியூஸ் சேனல், அதில் சீசன் 9 வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுவே ஒரு வெற்றி தான் அவங்களுக்கு. இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் தெரியும். அந்த போஸ்ட்டே நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க. கீழே கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பார்வை பாசிட்டிவ் தான். ஸோ ஷீ இஸ் பிக் பாஸ் 9, ஷீ இஸ் த கேம் அப்படிங்கிறத க்ளீனாக. ஏன்னா அவள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வேறு யாருக்கும் கேமே கிடையாது. கனி கிடையாது, விக்ரம் கிடையாது, திவ்யா கிடையாது, கானா வினோத்து கூட கிடையாது. ஓகேங்களா? கமருதீன் கிடையாது, அரோரா கிடையாது, டாப் 5 இருக்கக்கூடிய எவனுக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. பிகாஸ் ஷீ இஸ் த கேம் அப்படின்ற அந்த ஒரு போஸ்ட்டை அவங்க போட்டு உருகியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து நீங்கள் கேட்டிருந்தீங்க பார்வதிக்கு வந்து யாராவது பேச முடிஞ்சான்னு. நம்ம அப்ரோச் பண்ணிட்டு தான் பார்த்தோம். பட் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2-3 நாள் ஆகட்டும். ஓகேங்களா? அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து
கண்டிப்பாக பேசி பார்க்கலாம். வந்துச்சுன்னா நம்ம வந்து பேசுவோம். சரியா? நான் ஃப்ரெண்டு மூலமா தான் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் என்னுடைய இதில் வந்து பார்வதி அப்படின்றதுனால அதுக்காக நான் எஃபோர்ட் போடுறேன் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான். ஸோ இது சரியான ஒரு வெற்றி பார்வதிக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.